ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இப்படி புள்ளி புள்ளியாக இருக்கிற ஒரு பாறையை ஃபோட்டோ எடுத்து காட்டி பாருங்க நாங்கள் ஏலியன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது பூமிக்கு வெளியில் வேற்று கிரகவாசிகள் வாழ்றதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம், அதுவும் குறிப்பாக செவ்வாய் கிரகத்தில் இதுங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாசா சார்பாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாறையில் புள்ளி புள்ளியாக உருவாகுறதுங்கிறது அங்கங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்போ ஒரு நார்மலான ஒரு விஷயத்தை எடுத்து காட்டி இதுதான் ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாங்களே, நிஜமாலே அவங்க ஏலியன்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்களா, அதாவது ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா, இல்லை ஏதாவது போய் சொல்கிறாங்களா? அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க? இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சீக்ரெட் வீடியோவில் பார்க்க போகிறோம். மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுறது இப்போ ஏதோ 10-20 வருஷமாக நடக்கிறது இல்லை. அது 1960களிலே ஆரம்பமாயிடுச்சு. அதுக்கப்புறமா 1970களில் வைக்கிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக ஒரு லேண்டரை செவ்வாய் கிரகத்தில் இறக்கி அங்கே ஃபோட்டோஸ் எடுத்து அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த சமயத்திலேயே செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி தொடர்ந்து ஆரம்பிச்சு அது சம்மந்தமாக நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து செவ்வாய் கிரகத்தை பற்றின இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இந்த செவ்வாய் கிரகம் நம்ம பூமி மாதிரியே தான் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அங்கே ஏற்பட்ட நிறைய காலநிலை மாற்றங்கள், நிறைய விஷயங்களால தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வறண்டு போய் இப்போ முழுக்க செவப்பா இருக்கிற மாதிரியான ஒரு கிரகமாக மாறி இருக்கு. அது எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணிப்போம். அதை பார்க்கணும்னா அதுக்கான கார்டு கூட நான் மேலே தரேன். இந்த வீடியோ முடிச்சு நீங்கள் அதை கூட கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். இந்த செவ்வாய் கிரக ஆராய்ச்சியோட நீட்சியா ரோவரை செவ்வாய் கிரகத்தில் இறக்கி அதை ரொம்ப தூரத்துக்கு பயணிக்க வச்சு அங்கேருந்து சாம்பிள்ஸ் எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அதை பற்றி மேலும் நிறைய ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்க. அந்த வகையில் 2021 பெர்சீவரன்ஸ் அப்படிங்கிற ரோவரை செவ்வாய் கிரகத்தில் ஜெசிரோ கிரேட்டர் அப்படிங்கிற பகுதியில் அவங்க தரையிறக்காங்க. இப்போ கிரேட்டருங்கிறது வந்து குழி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழத்தை தான் குறிக்கும். அந்த பகுதியில் தான் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. இந்த 4 வருஷத்துல அந்த பெர்சீவரன்ஸ் ரோவருமே அந்த ஜெசிரோ கிரேட்டரை சுற்றி தான் ரொம்ப தூரத்துக்கு பயணிச்சு போயிட்டே இருக்கு. அதோட மேப்பை பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரியும். ஏன் குறிப்பிட்டு இந்த பகுதியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே தான் உயிர்கள் வாழ்றதுக்கான சான்றுகள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் கணிச்சதுனால தான் குறிப்பிட்டு அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்புனாங்க. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், இந்த செவ்வாய் கிரகங்கிறது நம்ம பூமி மாதிரியான ஒரு சூழல் இருந்த ஒரு கிரகமாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் மாறி இருக்கும் பார்த்தோம் இல்லையா. அந்த வகையில் இந்த ஜெசிரோ கிரேட்டர்ல தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அதாவது ஒரு ஏரி மாதிரி இது செயல்பட்டு இருந்திருக்கு. எப்பனா ஒரு 3 பில்லியன், அதாவது 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்திருக்கு. அந்த ஏரிக்கான தண்ணி வந்து சேரணும் இல்லையா, அது ஒரு 400 மீட்டர் அகலமாக இருக்கக்கூடிய ஒரு பாதை வழியாக தான் அந்த தண்ணி ஓடி வந்து கடைசி அந்த ஏரிக்குள்ளே கலந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முந்தின ஆய்வுகளில் நமக்கு தெரிய வருது. அப்போது தண்ணி ஓடின ஒரு பகுதி பக்கத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா அந்த இடத்துல உயிர்கள் வாழ்றதுக்கான சான்றுகள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால தான் குறிப்பிட்டு இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அவங்க பெர்சீவரன்ஸை அனுப்பியிருக்காங்க. இந்த பெர்சீவரன்ஸுமே ரொம்ப தூரம் அப்படியே பயணிச்சு போய் இது வரைக்கும் 30 சாம்பிள்ஸ் கிட்ட எடுத்து அதை பற்றி ஆய்வு பண்ணி நமக்கான டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது தான் வீடியோட ஆரம்பத்தில் பார்த்தா அந்த பாறை ஜயாவா ஃபால்ஸ் அப்படிங்கிற இந்த பாறையில் அதுக்கு மேலே ஒரு சிறுத்தையோட உடம்புல இருக்கிற மாதிரி புள்ளி புள்ளியாகவும் அந்த பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசா இருக்கு இல்லையா, அந்த வடிவத்திலையும் குட்டி குட்டியாக நிறைய வந்து புள்ளி புள்ளியாகவும் இருந்திருக்கு. இப்படி இருந்ததுனால இந்த ரோவர் அந்த இடத்த அப்படியே ட்ரில் பண்ணி கொஞ்சத்தை எடுத்து தனக்குள்ள வச்சுக்கிச்சு. அப்படி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரில்லோட சேர்த்து தனத்தானே ஒரு செல்ஃபியும் எடுத்துக்குது. இப்படி கலெக்ட் பண்ண சாம்பிளுக்கு சஃபயர் கேன்யான் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ அந்த சாம்பிளை இந்த ரோவருக்குள்ளேயே ஷெர்லாக், பிக்சல் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு தான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த சாம்பிளை அதை ஆய்வு பண்ணி பார்க்குது. அப்படி ஆய்வு பண்ணும்போது தான் செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் உயிர்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் கிடைக்குது. அது எப்படின்னா, இப்போ அந்த பாறைகளில் இந்த மாதிரியான வடிவங்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பாறை முழுக்க கார்பனேட், சல்ஃபர், இரும்பு, பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸால நிறைஞ்சிருக்கு. அது போக ரொம்ப முக்கியமாக விவனைட், கிரெகைட் அப்படிங்கிற 2 முக்கியமான மினரல்ஸ் அதில் அதிகமாக இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த 2 மினரல்ஸும் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா, இந்த ரெண்டுமே பூமியிலையும் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா, அங்க பூமியில இருக்கக்கூடிய நிறைய இடங்கள், இந்த வெட்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சதுப்பு நிலங்கள் மாதிரியான ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடிய பகுதி, அந்த பிட் பாக்ஸ் இந்த மாதிரியான இடங்கள் சொல்லுவாங்க. இந்த இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் சுத்தி இருக்கக்கூடிய சூழலோட ரியாக்ட் ஆகும்போது தான் இந்த 2 மினரல்ஸும் அங்க உருவாயிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இப்போ கிரெகைட் எடுத்துக்கோமே. இந்த கிரெகைட்டுங்கிறது அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே சுத்தி இருக்கக்கூடிய சல்ஃபேட்ஸோட ரியாக்ட் ஆகும்போது அது சல்ஃபைடா மாற்றும். அந்த சல்ஃபைடு வெளியில இருக்கக்கூடிய இரும்போட ரியாக்ட் ஆகும்போது தான் இந்த கிரெகைட்டுங்கிற அந்த மினரல் உருவாகுது. அதே மாதிரி அந்த இன்னொரு மினரல் விவனைட் எடுத்துக்கிட்டோம்னா அது இதே மாதிரியான ஒரு சூழலில் தான் உருவாகும். இப்போ பூமியில் இந்த 2 மினரல்ஸும் இப்படி உருவாகுதுன்னா அப்போ செவ்வாய் கிரகத்துலையும் அப்படி தான் உருவாயிருக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் அங்கே அந்த நுண்ணுயிர்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தான் முக்கியமான கேள்வி வருது. இந்த விவனைட்டும் இந்த கிரெகைட்டும் இந்த மாதிரியான ஒரு நுண்ணுயிர்களை மட்டும்தான் உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லை. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல அங்கே அதிகப்படியான அழுத்தமும் அதிகப்படியான வெப்பமும் இருக்குது, அது போக அங்கே இருக்கக்கூடிய சூழலாம் தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த 2 மினரல்ஸும் உருவாகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது.
அது போக அந்த பகுதியில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்குது, அதாவது ஒரு ஆசிட் ரெயினோ இல்லைனா ஒரு ஆசிட் ரிவரோ ஓடிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை பற்றி தொடர்ந்து ஆய்வு பண்ணுறாங்க. அப்படி ஆய்வு பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா, இந்த சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த பகுதி அதிகப்படியான அழுத்தத்துக்கும் அதிகப்படியான வெப்பத்துக்கும் உட்படவே இல்லை. அப்படி உட்பட்டு இருந்துச்சுன்னா இந்த பகுதி வேற மாதிரி தான் மாறி இருக்கணும். அப்போ இந்த அதிகப்படியான அழுத்தத்தாலேயும் வெப்பத்தாலேயும் இந்த ரெண்டு மினரல்ஸும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயத்தை கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த விஷயம், அதாவது அமிலத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய சூழலால் கூட இதை உருவாக்கி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அதனால கூட உருவாயிருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த பகுதியில் ஆலிவைன் அப்படிங்கிற மினரல் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. இப்போ இந்த ஆலிவைன்கிற மினரலால் இந்த மாதிரி அசிடிசிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தாக்கு பிடிச்சி இருக்க முடியாது, அது கரைஞ்சு போயிடும். ஆனால் அந்த பகுதியில் இந்த ஆலிவைனும் இருக்குது, இந்த கிரெகைட் விவனைட்டும் இருக்குது. அப்படின்னா அந்த பகுதி அசிடிசிட்டி அதாவது அமிலத்தன்மையாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இதை மற்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே ஒரு பதில், இது நுண்ணுயிரிகள் சுற்றி இருக்கக்கூடிய சூழலோடு அப்படியே ரியாக்ட் ஆகி அது மூலமாக தான் இந்த விவனைட்டும் இந்த கிரெகைட்டும் இந்த செவ்வாய் கிரகத்தில் அந்த பகுதியில் உருவாயிருக்கலாம். அப்படிங்கிறத வச்சு தான் விஞ்ஞானிகள் அந்த பகுதியில் நுண்ணுயிர்கள் இருந்திருக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கணிச்சு சொல்றாங்க. இந்த அறிவிப்பை எப்போ வெளியிடுறாங்கன்னு பார்த்தோம்னா போன வாரம் தான் வெளியிடுறாங்க. ஆனால் இதுக்கான சாம்பிள்ஸ் எடுத்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜூலை 2024. இப்போ ஏன் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான 3 விஷயத்தை அதில் சொல்றாங்க. ஒன்று, அங்கே தண்ணி, அதாவது இந்த தண்ணி அங்கே செவ்வாய் கிரகத்தில் இருக்கு அப்படிங்கிறது வந்து முந்தின ஆராய்ச்சிகளே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது கரிம பொருட்கள் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், அதாவது நுண்ணுயிரிகள் அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸோட ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த 3 விஷயங்கள். இந்த 3 முக்கியமான விஷயங்கள். இது போக இன்னும் அதில் பல கட்ட ஆய்வுகள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஆய்வுகள்லேருந்து கிடைச்ச ரிசல்ட் எல்லாத்தையுமே இங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் நிறைய பேர்ட்ட கொடுத்து அந்த பியர் ரிவ்யூலாம் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வச்சு தான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் ஒரு வருஷம் தாண்டி தான் இதுக்கான ரிசல்ட் நமக்கு வந்து வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ பண்ணி நமக்கு ரிசல்ட் கிடைச்சுமே 100% ஏலியன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்களான்னு கேட்டோம்னா இல்லவே இல்லை. அதுக்கு இன்னும் பல கட்ட ஆய்வுகள் போகணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு அறிவிப்பு, அதாவது ஏலியன்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைனா ஏலியன்ஸ் இருந்ததை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல போறோம்னா அது மனித குல வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்கும். அப்போ இவ்வளோ முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறோம் அப்படின்னா அதுக்கு மொத்தம் 7 லெவலை தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. அந்த 7 லெவலையும் தாண்டி அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணி 100% கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா மட்டும்தான் ஏலியன்ஸ் இருந்துச்சு இல்லைனா இருக்கு அப்படிங்கிறத உறுதியிட்டு சொல்லுவோம் அப்படின்னு நாசா சார்பாக சொல்றாங்க. இந்த இடத்துல கார்ல் சேகன் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். அதாவது எக்ஸ்ட்ராடினரி கிளைம்ஸ் ரெக்வயர் எக்ஸ்ட்ராடினரி எவிடன்சஸ். அதாவது ஒரு மாபெரும் விஷயத்தை உண்மைன்னு சொல்ல போறோம், ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயத்தை உண்மைன்னு சொல்ல போறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு வந்து எவிடன்ஸ் வேணும், ரொம்ப அதிகமான ஆதாரங்கள் வேணும். ஒரு இடத்துல கூட இது தப்பு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான எந்த விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்தை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ எப்போதான் இதை 100% கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு இந்த ஆய்வுகள் அடுத்த கட்டத்துக்கு போயாகணும். இதோட அடுத்த கட்டம் அப்படிங்கிறது நம்ம அந்த பெர்சிவரன்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த ஆய்வு பண்ண அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே மார்ஸ்லேருந்து எடுத்துட்டு பூமிக்கு கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களையும் நவீன கருவிகளையும் வச்சு ஆய்வு பண்ணி பார்க்கணும். ஆனால் இது சுலபமானு கேட்டோம்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஏன்னா இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே செவ்வாய் கிரகத்தோடைய அந்த சர்ஃபேஸில் இருக்குது. இப்போ இதை எடுக்கணும்னா அதுக்கு முதல்ல பூமியிலேருந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்பணும். அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து அது கரெக்டாக செவ்வாய் கிரகத்தோடைய அந்த அட்மாஸ்பியருக்கு போய் அங்கே நிலைநிறுத்தப்பட்டு அங்கேருந்து ஒரு லேண்டரை இறக்கி அந்த லேண்டர் கரெக்டாக போய் இந்த பெர்சிவரன்ஸ் எங்கே இருக்கோ எங்கெல்லாம் சாம்பிள்ஸ் எடுத்துச்சோ அந்தந்த சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் செவ்வாய் கிரகத்துடைய சர்ஃபேஸ்லேருந்து ரிட்டர்ன் ஷிப்புக்கு அது போய் சேரணும். அங்கேருந்து தான் திரும்ப அது பூமிக்கு வந்து சேரணும். அப்போ இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது, எல்லாமே ரொம்ப ரொம்ப சிக்கலான ப்ராசஸாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இது கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக பண்ணவே போகிறது இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா நாசா இதை எப்படியாவது பண்ணி முடிக்கணும் அப்படின்னு தான் திட்டமிட்டிருக்காங்க. அதுக்காக தான் மார்ஸ் சாம்பிள் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு மிஷனையுமே அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை எப்படியாவது 2028 பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆரம்ப கால திட்டமாக இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் ரொம்ப முக்கியமாக அமெரிக்க அரசாங்கம் நாசாவுடைய அந்த பட்ஜெட்டில் நிறைய விஷயத்தை கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது 2028 முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் நாசாவுக்கு இப்படி இருந்தால் இன்னொரு பக்கத்தில் சைனா அவங்களுமே அவங்களுடைய விண்வெளி ஆராய்ச்சி சார்பாக செவ்வாய் கிரகத்துக்கு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் அனுப்பி அங்கே நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணணும், மற்ற நாடுகளுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்களும் முனைப்பாக இருக்காங்க. அதனால 2 பேருக்கு நடுவில் ஒரு மறைமுகமான போட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது. அதனால் இந்த போட்டியின் விளைவாக நமக்கு செவ்வாய் கிரகத்தை பற்றி நிறைய முக்கியமான விஷயங்கள் தெரிய வரலாம். பார்ப்போம் யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க, யார் அடுத்து கண்டுபிடிக்கிறாங்க. நிஜமாலே இவங்க சொன்ன மாதிரி அங்கே வந்து வேற்றுக்கிரக உயிரினங்கள் தான் இந்த விஷயங்கள்லாம் உருவாக்கியிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இவங்களோட ஆராய்ச்சியின் விளைவாக நமக்கு போக போக தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம், காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம மார்ஸில் இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் பற்றி பேசின மாதிரியே இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ பண்ணியிருப்போம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். அது என்னன்னா, இப்போ ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய மலையவே குடஞ்சி அதில் 5 கோடி லிட்டர் தண்ணியை தேக்கி வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. என்ன ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பேயை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சி. அதாவது ஒரு கோஸ்ட் பார்ட்டிக்கலை கண்டுபிடிக்க
போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது என்னப்பா கோஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்னு யோசிச்சோன்னா, இப்போ நமக்கு அணுக்கள் தெரியும், அதாவது ஆட்டம்ஸ் தெரியும். இந்த ஆட்டம்ஸில் புரோட்டான் நியூட்ரான்ஸ்லாம் இருக்கும். இந்த புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸை விட 10 லட்சம் மடங்கு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதுதான் நியூட்ரினோ. நியூட்ரினோ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தமிழ்நாட்டிலேயே தேனி பக்கத்தில் ஒரு மலையை இதே மாதிரி குடையணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேச்சுகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணி அதை தடுத்து நிறுத்தினாங்க இல்லையா, அதே நியூட்ரினோ தான். அந்த நியூட்ரினோ ஆராய்ச்சிக்காக தான் ஜப்பானில் அவ்வளோ பெரிய மலையை குடைஞ்சிருக்காங்க. இப்போ அவ்வளோ பெரிய மலையை குடைஞ்சு எப்படி இந்த குட்டியூண்டு பார்ட்டிகளை கண்டுபிடிக்க போகிறாங்க? முதல்ல இந்த நியூட்ரினோங்கிறது என்ன, அதுக்கான ஆராய்ச்சிலாம் எதுக்காக பண்ணுறாங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.